அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி மாதத்தின் அஷ்டமி. இரவு 12 மணிக்குள் இந்த எளிய 3 பொருளை சேர்த்து வையுங்கள். பணம் கடல் போல் சேரும். ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 6 நாட்களாக நம்ம வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டேட்ஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம். உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் ஃபோன் கால் பண்றதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ நீங்க தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக நிறைய பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கறாங்க. ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜாதகருடைய ஜனன கால பலன்களை சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதை நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா எல்லா ஐடியாஸுமே கிடைச்சிரும். அடுத்ததாக சில பேர் உங்ககிட்ட ஜாதகங்கள் இல்லைன்னு சொல்றீங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். திரும்பவும் சொல்றேங்க, அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா செப்டம்பர் 6 முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, உதாரணத்திற்கு அதீதமான கடன் பிரச்சனை அல்லது அடகு வைத்த நகைகள், சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மறக்காமல் இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. உடனடியாக பலன்கள் தெரியும். சரிங்க, முதலாவதாக அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5:10 அஷ்டமி திதி ஆரம்பமானது. நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:11 வரை அஷ்டமி திதி இருக்குங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் நாள் முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி நிறைவாக இருக்குங்க. பைரவரை நினைத்து இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்வதனால மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். எந்த அஷ்டமிக்கு வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி மிகவுமே சிறப்பு
சிறப்பு வாய்ந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய அஷ்டமியில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க எந்த அஷ்டமி திதியில் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல டைமிங்ஸ் கூட பார்த்தோம்னா பொதுவாகவே எந்த அஷ்டமி நாளாக இருந்தாலும் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க அஷ்டமி திதி நாளில் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு இந்த தாந்திரிகத்திற்கு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்களை பார்க்கலாம். முதலாவதாக 3 எண்ணிக்கையில வசம்பு நமக்கு தேவை. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள். ஆனால் இந்த வசம்பை மாலை 6 மணிக்கு முன்பாக நம்ம வாங்கணும். சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு கடையிலிருந்து வசம்பு வாங்க கூடாதுங்க. இன்னும் சொல்ல போனால் மாலை 6 மணிக்கு பிறகு இதனுடைய பெயரை கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க. சுடுவான் அல்லது பெயர் சொல்லாதது அப்படிதான் நம்ம சொல்லணும். வசம்புனாலே அது வசிய சக்தி மிகுந்த பொருள். 3 எண்ணிக்கையில வசம்பு நமக்கு தேவை. அடுத்ததாக 8 எண்ணிக்கையில மிளகு. இதுல எண்ணிக்கை சரியாக இருக்கணும். அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, குறைவாகவும் எடுக்கக்கூடாதுங்க. சரியாக 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. பொதுவாகவே அஷ்டமி அன்னைக்கு மிளகை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் சிறுங்கசப்பு கொண்ட பொருள். கடனை தீர்க்கக்கூடிய அதீதமான ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு உண்டு. வெந்தயத்தை பயன்படுத்தி இன்னும் நிறைய தாந்திரிகங்களை நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சோ இந்த மெத்தடுக்கு 1 ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மஞ்சள் நிற துணி அல்லது சிவப்பு நிற துணியில மூட்டை போல கட்டிக்கணும். மற்ற எந்த கலர் துணியையும் நம்ம எடுக்க கூடாதுங்க. மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிற துணியில தாங்க இந்த 3 பொருட்களையும் வைத்து மூட்டை போல நம்ம கட்டணும். உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியே வராதவாறு கொஞ்சம் நல்லா இறுக்கமா நீங்க கட்டிக்கோங்க. இப்ப இந்த மூட்டையை வீட்டின் தலைவாசலுக்கு மேல நீங்க கட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. வீட்டினுடைய தலைவாசலுக்கு மேல இதை நீங்க கட்டி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினமே பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இந்த தாந்திரிக மூட்டை பணத்தை காந்தம் போல் கவர்ந்திழுக்கும். ஏதாவது ஒரு வழியில அதிரடியான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். இதை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றினாலே போதும். ஆடி மாத அஷ்டமியில நீங்க செய்றீங்கன்னா அடுத்தது தை மாத அஷ்டமியில் செய்தால் போதும். மாற்றும் போது பழைய மூட்டையை பிரிக்காமல் அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே இருக்க டஸ்ட்பின்ல நீங்க போற்றலாம். அல்லது கால்படாத இடம் நீர்நிலைகள்ல கூட நீங்க போடலாம். அதனுடைய ஆற்றல் முழுமையாக குறைந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.